தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கோரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். ஷாலோம். நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மற்றும் வாக்குத்தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் வாழ்க்கையில இழக்கக்கூடாதெல்லாம் நான் இழந்துட்டேன். என் நண்பர்கள், என் உறவுகளை இழந்துட்டேன், வேலையை இழந்துட்டேன், ஆசீர்வாதங்களை இழந்துட்டேன், பொருளாதார நன்மைகள், பணத்தெல்லாம் நான் இழந்துட்டேன். நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன் அப்படின்ற நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தருகிறார். யோவேல் 2:21 நம்ம பார்க்கிறோம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கோரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் இயேசு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இழந்த உறவுகள், நண்பர்கள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க. ஒருவேளை நீங்க வேலையை இழந்திருந்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட ஒரு நல்ல வேலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பொருளாதாரத்துல நீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், ஆனா ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் பின்வாங்கி போயிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி வாக்களிச்சது மாதிரி இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை அவர் செய்ய போகிறார். அந்த அற்புதங்கள் நடக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் பெரியவர் அப்படின்றத நீங்க பார்க்கிற விதத்துல கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நாம செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கு. முதலாவது இங்க பார்க்கிறோம், தேசமே பயப்படாதே. உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் பயங்கள் இருக்குன்னு சொல்லி முதல்ல நீங்க யோசித்து பாருங்க. அந்த பயங்கள் எதனால வருது, யார் மூலமா வருது, எப்படி வருதுன்றத ஆலோசித்து பார்த்து அந்த பயத்துக்கு பதிலா உங்க மனசுல விசுவாசத்தை நிரப்புங்க. ஆண்டவரே, இனி நான் எதை பத்தியும் பயப்பட மாட்டேன், விசுவாசத்தோடு உங்களை நான் உறுதியா பிடிச்சுவேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவை விசுவாசத்தோடு நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த பயம் உங்க மனசை விட்டு போயிடும். அது மாத்திரம் இல்ல, மகிழ்ந்து களிக்கோருன்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இழந்ததெல்லாம் நினைச்சு அழுது வேதனைப்பட்டு இருக்கிறத விட்டுட்டு என் ஆண்டவர் இனி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்ததையே நினைச்சிட்டு இருந்தா, கடந்த காலத்தையே நினைச்சிட்டு இருந்தா நமக்கு துக்கமோ வேதனையும் தான் உருவாகும். ஆனா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள் சொல்லி வேதம் சொல்றது மாதிரி நீங்க இனி கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்ற விசுவாசத்தோட இழந்ததை பத்தி நினைக்காம இருக்கிறத பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க மனசை நன்மையினாலும் ஆண்டவர் செய்த ஆசீர்வாதங்களால் நிரப்பி அதற்காக எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களா இருங்க. உங்க வாயிலிருந்து எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கட்டும். கர்த்தரை நீங்க மகிழ்ச்சியோடு ஆராதிக்க துவங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அற்புதங்கள், அடையாளங்களை அவர் நடப்பிக்க போகிறார். ஆகவே இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில இழந்ததை பத்தி நான் கவலைப்படாம இனி இருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்வேன். நான் எதை பத்தியும் பயப்படாம உங்களுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? இந்த தீர்மானத்தை நீங்க எடுப்பீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனம் உங்களோடு பேசி இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல அதை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லை, இதை என்னுடைய நண்பர்களும் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தால் உடனே அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்முடைய சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இதை போல அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.